தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/9/2023 திங்கட்கிழமை. பூசம் நட்சத்திரம் இரவு 10:52 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு பூசம் நட்சத்திரம். அதாவது வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கவங்க யார் அப்படின்னா, பூராடம் போராடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி பூசமும் போராடும். பூச நட்சத்திரத்து அன்றைக்கு தான் சக்தி வேல் வாங்கி சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சமர் செய்த வேலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கல் என்ற ஊர் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்குது. அந்த சிக்கலுங்கிற ஊரில் இந்த முருகப்பெருமானுக்கு விழா கொண்டாடுவாங்க. கந்தசஷ்டியும் போது சஷ்டி இன்றைக்கி வருது அப்படின்னா அதற்கு முதல் நாள் முருகப்பெருமானுக்கு முத்து முத்தாக வேர்க்கும். அந்த முகம் பூரா வேர்க்கும். அந்த குருக்கள் அந்த வேர்வையை தொடச்சி எடுத்து ஒரு வாளியில் அப்படி விடுவார். அது எப்படி வேர்க்குதுன்னே தெரியல. அது ஒரு விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதாக அது இருக்குது. அவர் டென்ஷனாக இருக்கார். இப்போ அவர் போராடுறதுக்கு ஆயத்தமாகிற நேரத்தில் அவருடைய உடல்லாம் வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூசத்தில் தாய் வேல் சக்தி வேல் கொடுத்த உடனே வாங்கிட்டு போய் போராடி சமர் செய்து அவர் வெற்றி காண்றார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானிடம் நம்ம தினந்தோறும் ஏதாவது ஒரு கோரிக்கையை சொல்கிறோம். அவர் சன்னதியில் நின்று கும்பிடுறவங்க, இன்றைக்கு எனக்கு வேலையில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும், ஏதாவது சம்பளங்கள் நமக்கு கூட கிடைக்கணும், நம்ம சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கணும்னு பணிபுரிகிறவங்க நினைப்பாங்க. பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க எப்போ நம்மளோட வேலைக்கு திரும்ப எடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. தொழில் செய்கிறவங்க தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க முருகன் சன்னதியில் கும்பிடையில் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், நல்ல அழகான மனைவியாக இருக்கணும், குணவதியாக இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்களாக இருக்கணும், சம்பாத்தியம் தரவங்களாக இருக்கணும், படித்த பட்டதாரியாக மனைவி அமையணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் போய் நின்னா நல்ல கணவன் வாய்க்கணும், நம்ம சொல்கிறபடி கேட்குறதாகவும் இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் உள்ளவர்களாக புகழ் பெற்றவனாக இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. வயோதிகர்களாக இருந்தால் பேரம்பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணும்னு. ஆக எல்லாருமே ஏதாவது ஒரு கோரிக்கை முருகன் சன்னதியில் நம்ம நினைக்கிறோம். இந்த கோரிக்கைகளை சொல்லக்கூடாத நாள்னு ஒன்று இருக்குது. அது என்றைக்கு தெரியுமா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே முருகன்கிட்ட நம்ம முருகன் இல்லை, எந்த தெய்வத்திட்டையுமே நம்முடைய குறைகளை சொல்கிறோம். குறைகளை அகற்றக்கூடிய ஆற்றல் அந்த தெய்வ வழிபாட்டுக்கு உண்டு. ஆனால் முருகன் சமர் செய்ய போவதற்கு முதல் நாள் அவர் ரொம்ப படபடப்பாக டென்ஷனாக இருக்கக்கூடிய நாள். அதாவது கந்த சஷ்டின்னு வருது இல்லையா, அந்த சஷ்டிக்கு முதல் நாள் அன்னைக்கு முருகப்பெருமான் பரபரப்போடு இருப்பாராம். நாளைக்கு சூரனை சம்ஹாரம் செய்ய போகிறோம்னு. அந்த நேரத்தில் நம்ம போய் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லக்கூடாது. முருகன் புகழ் பாடணும். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவரன் என போது அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னார் இல்லையா. முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்து முருகன் புகழை நீ எடுத்து ஓது, நீ சொல்லுன்னு சொன்னாராம். அப்படி முருகன் புகழை அன்றைக்கு பாடணுமா. அன்றைக்கு போய் நம்ம கோரிக்கையை சொன்னால் என்ன நடக்கும்னா அது நடக்காது. என்ன காரணம்னா, இப்போ நம்ம சென்னைக்கு புறப்படுறோம். நம்ம ஊர் கிராமத்தில் இருக்குது. நம்ம சென்னைக்கு புறப்படுற ஒருத்தர் இந்த காரியத்தை முடிச்சு கொடுங்கன்னா என்ன சொல்லுவோம்? நான் மெட்ராஸ் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா, 3 நாள் செல்லும் வர அல்லது 4 நாள் செல்லும் வர, வந்த பிறகு நான் உங்களுக்கு அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லுவோம். எதை கேட்டாலுமே நான் ஊருக்கு புறப்படுறேன், நீங்கள் அப்புறம் பாருங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி முருகப்பெருமானும் நான் அவர் போரிட போகிறேன், நீங்கள் அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கோணுமா. ஆகையினாலே அந்த சஷ்டிக்கு முதல் நாள் அன்னைக்கு நம்ம கோரிக்கைகளை சொல்லக்கூடாது. அவருடைய புகழை பாட வேண்டும். மற்ற நாட்களிலெல்லாம் நீங்கள் சொல்லுகிற அந்த கோரிக்கைகள் வெற்றி பெறும் என்ற ஒரு நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பிரபலங்களின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற நாள் இந்த நாள். இன்று உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டு. குரு உங்கள் ராசியில் இருப்பதனாலே நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி இணையலாம். ஜென்மத்தில் ராகு, பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆதாயம் தரும் விதத்தில் அதிகாலையிலேயே வரும் தொலைபேசி தகவல் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு திடீரென அறிமுகமானவர்களால் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள். இன்று திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பழைய தொழிலை அப்படியே விட்டுவிட்டு இனி புதிய தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயமாக செய்யலாமா, என்ன வேலை பார்த்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் இல்லையே என்ற ஒரு சூழ்நிலையை நினைத்து பார்க்கும் நாள் இந்த நாள். இருந்தாலும் கூட 3ஆம் இடத்திலே ராசிநாதன் சுக்கிரன் இருப்பதால் உடன் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கேட்ட உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். வருமான பற்றாக்குறை உண்டு.
வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுகின்ற இந்த நாளில் நீங்கள் குறிப்பாக கிழமை திங்கள் என்பதால் சிவனை வழிபடுவது நல்லது. கடகராசினியர்களே, இன்று ராசியிலேயே சந்திரன் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும். பயணங்களால் பலன் உங்களுக்கு உண்டு. சோகங்கள் விலக சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் வழிபாடுகளாலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் கூடும். 7லே சனி இருக்கின்றார். சனி 7ல் இருந்தால் சில தடைகள் வரத்தான் செய்யும். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றுகிற ஆற்றல் வழிபாட்டுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் இன்று திங்கட்கிழமை அம்பிகையை வழிபடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாள், யோகமான நாள். எந்த காரியத்தை எப்போ செய்ய நினைத்தாலும் எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அது சிறப்பாகவே நடைபெறும். வெற்றி என்ற 3 எழுத்து இன்று உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிறது. சுக்கிரபலமும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உண்டு. ராஜநாதன் சூரியனை குரு பார்க்கின்றார். எனவே உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காத நாள், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத நாள். சொத்துக்களாலும் சில பிரச்சனை, சொந்தங்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குரு 9க்கு வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருப்பதே நல்லது. இன்று குறிப்பிட்டபடி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதே நேரத்தில் நண்பர்களிடமும் கொஞ்சம் கவனமாக பழக வேண்டும். திடீரென நட்பு பகையாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. துலாம் ராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. எனவே நீங்கள் எதை செய்தாலும் அது திருப்திகரமாக இருக்காது. மனக்கவலைகள் அதிகரிக்கும். வருமானம் பெருக புது யுக்திகளை கையாளுவீர்கள். இருந்தாலும் அது சிறப்பாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். தொழில் செய்பவர்கள் தொழில்நுட்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சமூக சேவையில் ஈடுபடும் சந்தர்ப்பங்கள் உண்டு என்றாலும் அதனால் சிலருக்கு வீண் பழிகளும் வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்புகின்ற நாள். பக்கபலமாக பாசமிக்கவர்களும் இருப்பார்கள், நேசமிக்கவர்களும் இருப்பார்கள். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று விரியப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, 12லே கேது. பயணங்களால் உங்களுக்கு பலன்களும் கிடைக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்ற மாற்றங்களில் ஏதேனும் ஒரு மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அந்த சிந்தனை வெற்றி பெறும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் இறை நாமங்களை வாசித்தும் செய்ய வேண்டும். இன்று திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது. கவலை என்ற 3 எழுத்து உங்களை ஆட்கொள்ளும். உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே கவனம் தேவை. மகர ராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி ஆதிக்கம் இருந்தால் ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது. வியாபாரத்தில் குறுக்கீடுகள் வரலாம். பணப்பொறுப்புகள் யாருக்கேனும் சொன்னால் உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் வந்து சேர்ந்துவிடும். எனவே எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே செவ்வாய். ஆரோக்கிய தொல்லை உண்டு. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் ஒரு கணம் சிந்தியுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லது ஆண்டோர்களிடம், சான்றோர்களிடம், அனுபவஸ்தர்களிடம், அருளாளர்களிடம் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்களாகவே தன்னிச்சையாக செயல்பட்டு செய்யும் காரியங்கள் சிறப்பாக நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். இன்று திங்கட்கிழமை என்பதால் ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கு 2லே குரு, 2லே ராகு. குரு ராகுவோடு இணைந்திருப்பதாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஒதுங்கி சென்றவர்கள் ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார்கள். உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி கூடுகின்ற இந்த நாளில் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.